குட் டே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டேட் வந்து 26 ஜூன் 2026. இன்னிலேருந்து எஃப்எம்லேயும் காஸ்டிங்லேயும் சரி எவ்ரிடே ஈச் சாப்டர்லேருந்து 5 சம்ஸாக போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், ரேஷியோ, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்லேருந்து 5 சம்னு வரும். இதில் என்டிபி, ஆர்டிபி, பாஸ்ட் எக்ஸாம் கொஷின்ஸு, ஐஎஸ்எம்மும் சில டைமில் வரும். ஸோ இப்போது நான் ரேஷியோவோட 5 சம்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். பேலன்ஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரும் லேட்டராக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது ரேஷியோஸில் இருக்க சம்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து நவம்பர் 2022 ஆர்டிபி. நவம்பர் 2022 ஆர்டிபி. ஸோ இந்த கொஷினை தான் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்குன்னா, நமக்கு நெட் ப்ராஃபிட் 8% ஆஃப் சேல்ஸ், ரா மெட்டீரியல் கன்சியூம்டு 20% ஆஃப் காக்ஸ் அண்ட் டைரக்ட் வேஜஸ் வந்து 10% ஆஃப் காக்ஸ், ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து 3 months யூசேஜ், ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து 6% ஆஃப் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அண்ட் கிராஸ் ப்ராஃபிட் 15% ஆஃப் த சேல்ஸ், டெப்ட் கலெக்ஷன் பீரியட் 2 months, current ratio 2:1, fixed assets to current assets 13:11, fixed assets to sale 1:3, long-term loan to current liability 2:1, capital to reserves and surplus 1:4. ஸோ இதில் நம்மளுக்கு எந்த ஒரு வேல்யூவுமே கொடுக்கல. நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரே ஒரு வேல்யூ இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க ஃபிக்ஸட் அசட்டுன்ற ஒரு அமௌண்ட்டை மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் நமக்கு வேறு எதற்குமே வேல்யூ கொடுக்கல. ஸோ நம்ம கொஷினை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபிக்ஸட் அசட்டில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபிக்ஸடு அசட்டுக்கு ரிலேட்டடாக என்ன ஐட்டம் இருக்கோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். இப்போ நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க ஃபிக்ஸட் அசட்டுன்றது 130 lakhsன்னு சொல்லிட்டு 1,30,00,000 130 lakhs எப்படி வேணால் எழுதிக்கலாம். நான் வந்து என்னோடய கன்வீனியன்ஸ்க்காக 130 lakhsன்னு எழுதிக்கிறேன். இப்போது ஃபிக்ஸட் அசட் வந்து எனக்கு 130 lakhsனால் ஃபிக்ஸட் அசட் பை கரண்ட் அசட் ஈக்குவல் டு 13/11ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபிக்ஸட் அசட் பை கரண்ட் அசட்னால் எனக்கு இங்கே ஃபிக்ஸட் அசட் வந்து எவ்வளோ 130 lakh. அப்போ கரண்ட் அசட் ஈக்குவல் டு 130 lakh இன்ட்டு 11/13 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 110 lakhs வரும். ஸோ கரண்ட் அசட் வந்து நமக்கு 110 lakhs. அதை வந்து இங்கே எழுதிக்கலாம் 110 lakhs. அப்போது டோட்டல் வந்து ஃபிக்ஸட் அசட் ப்ளஸ் கரண்ட் அசட் தான் நம்மளோட டோட்டல் அசட். அப்போ டோட்டல் அசட் எவ்வளோனா 2.4 crore எழுதலாம், இல்லை 240 lakhsன்னு கூட எழுதிக்கலாம். 240 lakhsன்னு எழுதிக்கிறேன். ஸோ நமக்கு இப்போது ஃபிக்ஸட் அசட் கரண்ட் அசட் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது ஃபிக்ஸட் அசட்ஸ் டு சேல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1:3ன்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஃபிக்ஸட் அசட் வந்து ஃபிக்ஸட் அசட் பை சேல்ஸ் வந்து 1:3. இங்கே நமக்கு ஃபிக்ஸட் அசட் வந்து 130 lakh. அப்போ சேல்ஸ் என்னது? சேல்ஸ் ஈக்குவல் டு 3 × 130 lakh. அப்படின்னா 390 lakh வந்து சேல்ஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு சேல்ஸ் கேட்டிருக்க இடத்துல 390 lakh. அப்போ சேல்ஸ் கீழே இங்கே எதுவுமே இல்லாதனால டோட்டலையும் இங்கே 390 lakh தான் வரும். ஓகே, இப்போ நமக்கு இது வரைக்குமே நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே நமக்கு கரண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் அசட் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியுமோ ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சேல்ஸ் தெரிஞ்சதுனால சேல்ஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்க்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நான் கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறேன். கரண்ட் ரேஷியோவில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? இப்போ கரண்ட் அசட்ஸ் எவ்வளோன்னு தெரியும். 110 lakhs தான் வந்து கரண்ட் அசட்ஸ். அப்போனா கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட் அசட் பை கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு போட்டோன்னா 2:1. இங்கே எனக்கு நல்லா தெரியும் கரண்ட் அசட் எவ்வளோன்னு சொல்லிட்டு 110 lakh. அப்போ கரண்ட் லைபிலிட்டி ஈக்குவல் டு 55 lakh. 110 lakh டிவைடட் பை 2 55 lakh வரும். ஸோ கரண்ட் லைபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு போச்சு 55 lakhன்னு சொல்லிட்டு. அதை நான் கரண்ட் லைபிலிட்டியோட காலமில் எழுதிக்கிறேன் 55 lakhன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? தென் இப்போ எனக்கு கரண்ட் லைபிலிட்டி தெரிஞ்சிருச்சு. கரண்ட் லைபிலிட்டிக்கு ரிலேட்டடாக ஏதாவது இருக்கான்னு பார்த்தா லாங் டேர்ம் லோன் இருக்குது.
ஸோ லாங் டேர்ம் லோனை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, லாங் டேர்ம் லோன் பை கரண்ட் லையபிலிட்டி ஈக்குவல் டு 2:1ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கரண்ட் லையபிலிட்டி 55 lakhsனால் லாங் டேர்ம் லோன் என்னது 2 × 55 lakhs. அப்படி போட்டிங்கன்னா 110 lakh வரும். அப்போ 110 lakh இங்கே வந்ததுன்னா லாங் டேர்ம் லோன் வந்து 110 lakh. இப்போது நமக்கு 240 lakhsல -110 lakh -55 lakh பேலன்சிங் ஃபிகர் தான் என்னதுன்னா ஈக்விட்டி. அப்போ 240 lakh -110 lakhs -55 lakhs எவ்வளோ வருது? 75 lakhs வருது. அப்போனா இதோட டோட்டல் வந்து எனக்கு 75 lakhs. ஓகே, ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் வந்து எனக்கு 75 lakhs வருது. ஸோ எனக்கு ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ்ஸும் என்ன ரேஷியோவில் இருக்கணும்? 1:4 இருக்கணும். ஸோ ஈக்விட்டி ப்ளஸ் ரிசர்வ்ஸ் வந்து எனக்கு 75 lakh. அதில் ஈக்விட்டி வந்து எனக்கு எக்ஸாக இருந்ததுன்னா ரிசர்வ்ஸ் வந்து எனக்கு 4xஆக இருக்கும்னு போடுறாங்க. அப்படி இல்லாட்டி இப்படி நம்ம சால்வ் பண்ண வேணான்னா கூட, எக்ஸ்ன்னு வச்சு சால்வ் பண்ண வேணான்னா கூட 75 lakh × 1/5 = 15 lakh. 75 lakh × 4/5 = 60 lakh. இப்படி கூட போட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி போடும்போது நமக்கு என்ன வரும்? 75 lakh இங்கே வந்து ஈக்விட்டி 15 lakh, ரிசர்வ்ஸு 60 lakh வரும். ஸோ நம்மளுக்கு லைபிலிட்டி சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது இருக்குது அசட் சைட் தான். அசட் சைட் கண்டுபிடிக்கணும்னு நம்ம சேல்ஸ் ரூட்டில் தான் போகணும். ஃபஸ்ட்டு சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரியே நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இருக்குது. நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? 15% ஆஃப் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 390 lakhs × 15% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 58.5 lakhs வருது. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் இருக்கிற இடத்துல நம்ம கிராஸ் ப்ராஃபிட் எழுதிக்கலாம் 58.5 lakhன்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கேயும் அதே தான் வரும் 58.5 lakh. ஸோ இதோட டோட்டல்லையும் 58.5 lakh தான் வரும். ஓகே, இதை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நம்ம ஒரு சம் போடும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேப்லர் காலம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த டேப்லர் காலமை ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு பின்னாடி ஒர்க்கிங் நோட்ஸ் போடும்பொழுது நம்மளுக்கு சம் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் தெரிஞ்சுதா? அதே மாதிரி நெட் ப்ராஃபிட். இப்போது 390 lakhs × 8% என்னென்னா 31.2 lakh. ஓகே, நெட் ப்ராஃபிட்டில் அதை நான் எழுதிக்கிறேன் 31.2 lakh. இப்போ எனக்கு கிராஸ் ப்ராஃபிட் தெரிஞ்சிருச்சு, நெட் ப்ராஃபிட் தெரிஞ்சிருச்சு. பேலன்சிங் ஃபிகர் தான் வந்து சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ். 58.5 - 31.2 = 27.3 lakh தான் பேலன்சிங் ஃபிகர். அதுதான் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். அதுக்கடுத்து டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம். டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம் எப்படி போடுவோம்? நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் RM கன்சியூம்னு வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20% ஆஃப் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் = காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். இங்கே நமக்கு சேல்ஸ் 390 lakh இருக்குது, மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் 58.5 lakh இருக்குது, = காக்ஸ். அது வந்து 331.5 lakh காக்ஸ் வந்து. இப்போ காக்ஸில் 20% 66.3 lakh. இங்கே வந்து 10% டைரக்ட் வேஜஸ் வந்து 10% 33.15 lakh. இதுக்கு மட்டும் நம்ம லாஸ்ட்டில் வரும். இதில் இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா நமக்கு இந்த கொஷினில் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கொடுக்கல. ரா மெட்டீரியல் கன்சியூம்டும் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 3 months யூசேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம லாஸ்ட்டில் ஸ்டாக் ஆஃப் RM கண்டுபிடிப்போம். ஏன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலும் இருக்குன்றதுனால. இப்போது நம்ம வந்து ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் கண்டுபிடிக்கலாம். 6% ஆஃப் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. 6% எவ்வளோன்னா 19.89 lakh. ஓகே, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஃபினிஷ்டு குட்ஸை எழுதிடலாம் 19.89 lakhsன்னு சொல்லிட்டு. மற்றபடி ரா மெட்டீரியல் கன்சியூம்லையும் எல்லாத்தையும் இங்கே எழுதிடலாம் 66.3 lakh அப்படின்ட்டு. டைரக்ட் வேஜஸ் 33.15 lakh. இது வந்து பேலன்சிங் ஃபிகர்.
ஒர்க்ஸ் ஓவர்ஹெட் வந்து பேலன்சிங் ஃபிகர். ஏன்னா நம்மளுக்கு இங்கே தெரியும் 390 லேக் தான் டோட்டல்னு சொல்லிட்டு. 390 லேக் மைனஸ் 66.3 லேக் மைனஸ் 33.15 லேக் மைனஸ் 58.5 லேக் ஈக்குவல் டு 232.05. இதோட நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் நம்மளுக்கு 2 ஐட்டம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கேஷ் ரிலேட்டடாக எதுவுமே கொடுக்கல. ஸோ கேஷ் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகராக தான் வரும்ன்றது பார்க்கும்போதே தெரியுது. ஸோ நம்ம போட வேண்டிய ஐட்டம் என்னது? டெட்டார்ஸும். கண்டுபிடிக்க வேண்டிய ஐட்டம் வந்து டெட்டார்ஸும் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கணும், கண்டுபிடிக்கணும். ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் இன்டூ 3 months யூசேஜ் போட்டோம்னாலே நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் கிடச்சிரும். ஏன்னா ரா மெட்டீரியல் கன்சம்ஷன்றது என்னென்னா வருஷம் ஃபுல்லும் நம்ம யூஸ் பண்ண ரா மெட்டீரியல் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோன்றது. ஸோ நம்மளுக்கு ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து 3 months யூசேஜ், நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க ஸ்டாக் வந்து 3 months கன்சம்ஷனை தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் வருஷம் ஃபுல்லாக நான் வந்து 66.3 லேக்கை வந்து கன்சியூம் பண்ணியிருக்கேன். அதில் 3 months மட்டும்தான் நான் வந்து இப்போ ஸ்டாக்காக வச்சுருக்கேன்றது தான் கொஷினில் சொல்ல வராங்க. அப்போ 66.3 லேக் divided into 3 divided by 12. அப்போனா எனக்கு 16,57,500 rupees வருது. அதுதான் என்னோடய க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஆர்எம். இங்கே நான் எழுதுகிறேன் 16,57,500. அதே மாதிரி டெட்டார்ஸ் கண்டுபிடிக்கணும். டெட்டார்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெட் கலெக்ஷன் பீரியட் கொடுத்துருக்கு. வெலாசிட்டி கொடுக்கும் பொழுது நமக்கு ஃபார்முலாவை அப்படியே உல்ட்டாவாக எழுதுவோம். வெலாசிட்டி கொடுக்கும் பொழுது நம்ம ஃபார்முலாவை உல்ட்டாவாக எழுதுவோம். நார்மலாக வந்து டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலா என்னென்னா கிரெடிட் சேல்ஸ் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். இதே டெட்டார்ஸ் வெலாசிட்டின்னு எழுதும் போது நம்ம இங்கே கொடுத்துருக்க மந்த்ஸ் எழுதிட்டு 2 months எழுதிட்டு ரிசீவபிள் இங்கே நான் டெட்டார்ஸ்ன்னு எழுதுகிறேன் டிவைடட் பை கிரெடிட் சேல்ஸ். ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ன்ட்டு இங்கே அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் பற்றின டேட்டாவும் இல்லை, ஆவரேஜ்க்கான டேட்டாவும் இல்லை. ஸோ நான் ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளை டேட்டாஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இன்ட்டு 12 months. ஸோ நான் இதை தான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இப்போது எனக்கு கிரெடிட் சேல்ஸ் ஈக்குவல் டு இந்த 2 monthsக்கு இந்த 12 month இந்த சைடு, இந்த 12 month இந்த சைடு போயிடுச்சுன்னா இன்ட்டு 2/12 ஈக்குவல் டு டெட்டார்ஸ் இப்படி வரும். ஓகே, இது ஒன்றுமே இல்லை, க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணியிருக்கேன். இப்போது கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும், 390 lakhs இன்ட்டு 2/12 ஈக்குவல் டு டெட்டார்ஸ். 390 into 2 divided by 12 அப்படின்னா 65 lakh வந்து டெட்டார்ஸ். அப்போ கேஷ் பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ பேலன்சிங் ஃபிகர்னால் நம்மளுக்கு வந்து கரண்ட் அசெட் வந்து 110 lakhsன்னு தெரியும். ஸோ 110 lakhs நம்மளுக்கு பேலன்ஸு. அப்போ 110 lakhs minus 16,57,500 minus 19,89,000 minus 65 lakh equal to 8,53,500 balancing figure. ஸோ இந்த சம்மை நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ப்ராப்பராக எக்ஸாமுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது இதுக்கப்புறம் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிச்சோம், ஃபிக்ஸட் அசெட்டில் இருந்து தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபிக்ஸட் அசெட்டில் இருந்து நம்மளால் எதை கண்டுபிடிக்க முடியும், கொஷின் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸட் அசெட்டில் இருந்து நம்மளால் 2 ஐட்டம் கண்டுபிடிக்க முடியும். ஃபிக்ஸட் அசெட்டில் இருந்து நம்மளால் 2 ஐட்டம் கண்டுபிடிக்க முடியும். என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னா, ஓகே,
ஃபிக்ஸட் அசெட்லேருந்து நம்மளால் 2 ஐட்டம் கண்டுபிடிக்க முடியும். என்ன ஐட்டம் கண்டுபிடிக்க முடியும்? ஃபிக்ஸட் அசெட்ஸ் டு கரண்ட் அசெட் கண்டுபிடிக்க முடியும். 13:11. அதே மாதிரி ஃபிக்ஸட் அசெட்ஸ் டு சேல்ஸ் கண்டுபிடிக்க முடியும். 1:3. ஏன்னா நமக்கு கொஷினில் நமக்கு ஃபிக்ஸட் அசெட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபிக்ஸட் அசெட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எதோட அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சம். ஸோ நம்ம இங்கே ஃபிக்ஸட் அசெட் டு சேல்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபிக்ஸட் அசெட்ஸ் பை சேல்ஸ் இது வந்து 1/3. அப்போது சேல்ஸ் வந்து ஈக்குவல் டு நமக்கு வந்து சேல்ஸ் ஈக்குவல் டு 3 × 1.3 crore. இது ஒன்றும் இல்லை, கிராஸ் மல்டிப்ளை தான். 3 × ஃபிக்ஸட் அசெட் சேல்ஸ் இங்கே போயிடும், அவ்வளோதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். போட்டோன்னா சேல்ஸ் 3.9 crore. நான் இங்கே வந்து 390 lakhsன்னு சொல்லி எழுதியிருப்பேன். அதே மாதிரி ஃபிக்ஸட் அசெட்ஸ் டு கரண்ட் அசெட் வந்து 13:11. ஸோ 13:11 வரும்பொழுது எனக்கு ஃபிக்ஸட் அசெட் வந்து 130 lakh இருந்ததுன்னா கரண்ட் அசெட் வந்து 110 lakh இருக்கும். இதுவும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இதை தான் நம்ம இங்கே பண்ணியிருப்போம். ஓகே, ஸ்டெப் 2. நான் இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லும் போது கரண்ட் ரேஷியோ வச்சு போட்டிருப்பேன். ஆனால் இப்போ சொல்லும் போது இது எல்லாமே சேல்ஸ் வச்சு போட்டது எல்லாத்தையும் செகண்ட் ஸ்டெப்பில் எழுதியிருப்பேன். சேல்ஸ் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா சேல்ஸ் நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சதா 390 lakhsன்னு சொல்லிட்டு. ஸோ சேல்ஸ் வச்சு என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும், நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும், காக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அது எல்லாத்தையும் இந்த ஸ்டெப்பில் போட்டிருக்கேன். கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? 15% ஆஃப் சேல்ஸ். நெட் ப்ராஃபிட் எவ்வளோ? 8% ஆஃப் சேல்ஸ். காக்ஸ் எவ்வளோ? சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். கண்டுபிடிச்சாச்சா? அதுக்கடுத்து ஸ்டெப் 3ல் காக்ஸை வச்சு நம்ம எதெல்லாம் கண்டுபிடிப்போமோ அதெல்லாம் போட்டிருப்போம். காக்ஸ் நமக்கு இங்கே எதெல்லாம் கண்டுபிடிப்போம்? டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம், டைரக்ட் வேஜஸ், ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். இது எல்லாத்தையும் தான் நம்ம காக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்போம். காக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சது எல்லாமே ஸ்டெப் 3ல் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5. ஸ்டெப் 4. ஓகே, கரண்ட் ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்கிறது. கரண்ட் ரேஷியோ வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா கரண்ட் அசெட் வந்து 110 lakh, கரண்ட் ரேஷியோ வந்து 2:1ன்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துருக்கு. இந்த 110 lakhs நம்ம கண்டுபிடிச்சது. அப்போ கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோ இருக்கும்? 55 lakh இருக்கும். இப்போ கரண்ட் லைபிலிட்டி வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? லாங் டேர்ம் லோன் டு கரண்ட் லைபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். 2:1ன்னு இருக்கும். அப்போ லாங் டேர்ம் லோன் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டின்னு போட்டோம்னா லாங் டேர்ம் லோன் வந்து 110 lakhsன்னு கிடைக்கும். இப்போது 110 lakhs நமக்கு வந்து இந்த ஸ்டெப்பில் பார்க்கும்போது நமக்கு வந்து லாங் டேர்ம் லோன் இருந்தது, கரண்ட் லைபிலிட்டி இருந்தது, டோட்டல் இருந்தது. ஏன்னா டோட்டல் அசெட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். அப்போ நம்மளுக்கு ஈக்விட்டி எவ்வளோன்றது பேலன்சிங் ஃபிகராக கண்டுபிடிப்போம். ஸோ டோட்டல் ஈக்விட்டி எவ்வளோன்றதுக்கு தான் இந்த ஸ்டெப். ஃபஸ்ட்டு டோட்டல் அசெட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு டோட்டல் அசெட் எவ்வளோன்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணுறோம். டோட்டல் அசெட் ஈக்குவல் டு டோட்டல் லைபிலிட்டின்னு சொல்லி டோட்டல் லைபிலிட்டிக்கு எப்படி 240 வந்தது அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா டோட்டல் லைபிலிட்டி ஈக்குவல் டு ஈக்விட்டி ப்ளஸ் லாங் டேர்ம் லோன் ப்ளஸ் கரண்ட் லைபிலிட்டி. அப்போ ஈக்விட்டி மட்டும் தான் நமக்கு தெரியாது. ஈக்விட்டின்ற சென்ஸ் இதில் ஈக்விட்டி ப்ளஸ் ரிசர்வ்ஸ், அதுதான் ஈக்விட்டின்னு போட்டிருக்கேன். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு போடாமல். ஸோ பேலன்சிங் ஃபிகர் வந்து ஈக்விட்டி வந்து 75 lakhs வந்துருச்சு. ஈக்விட்டி டு ரிசர்வ் வந்து 1:4. இது வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஷேர் கேபிட்டல் டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 1:4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 1:4னா 75 lakhல 1:4ன்ற ரேஷியோவில் நம்ம பிரித்தோம்னா 15,60 lakh வரும். அதுதான் ஈக்விட்டி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம். தென் ஆர்எம் கன்சியூமில் இருந்து எப்படி ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து நம்ம வேல்யூ கேல்குலேட் பண்ணோன்றது. ஸ்டாக் ஆஃப் ஆர்எம் யூசேஜ் வந்து 3 months, க்ளோசிங் ஸ்டாக்குக்கு வந்து 3/12ன்னு போட்டு 16,57,500ன்னு சொல்லி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். தென் டெட் கலெக்ஷன் பீரியட். ஸோ நார்மலாக டேட்டா டேர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலா, இது வந்து வெலாசிட்டியோட ஃபார்முலா. இது வெலாசிட்டியோட ஃபார்முலா. அப்போ 2 months ஈக்குவல் டு ரிசீவபிள்ஸ் டிவைடட் பை கிரெடிட் சேல்ஸ் இன்ட்டு 12 monthsன்னு போடும்பொழுது நமக்கு ரிசீவபிள் 65 lakh வரும். இது கேஷோட பேலன்சிங் ஃபிகர் எப்படி கண்டுபிடிப்போம்? நான் இங்கே டோட்டல் அசெட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். டோட்டல் அசெட்ஸ் ஈக்குவல் டு 240 lakhsன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம கரண்ட் அசெட் ஈக்குவல் டு 110 lakhன்னு போட்டோம். நம்ம இதையே ஃபாலோ பண்ணலாம். இப்போது டோட்டல் அசெட் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் அசெட் ப்ளஸ் ஆர்எம் ப்ளஸ் எஃப்ஜி ப்ளஸ் டேட்டாஸ் ப்ளஸ் கேஷ்ன்னு வருது. இப்போ ஃபிக்ஸட் அசெட் நமக்கு தெரியும், ஆர்எம் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபிக்ஸட் அசெட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், டேட்டாஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்மளுக்கு டோட்டல் அசெட்டும் தெரியும். ஸோ கேஷ் தான் பேலன்சிங் ஃபிகர். ஸோ பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கும் போது 8,53,500. ஸோ நான் இதை வந்து லாஸ்ட்டாக இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் ஃபைனல் ஆன்சர் போட்டு காமிக்கிறதுக்காக இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் இடம் விட்டு வச்சுருக்கேன். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் போட்டோன்னா எல்லாத்தையும் நான் லேக்ஸ்லேயும் போடுறேன். அப்போ டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து 66.3 lakhs. டைரக்ட் வேஜஸ் வந்து இன் லேக்ஸ்னே போடுறேன்.
இப்போ டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து 66.3 lakhs, டைரக்ட் வேஜஸ் வந்து 33.15 lakhs. அண்ட் இது வந்து பேலன்சிங் ஃபிகர் இங்கே நான் போட்டு காமிக்கிறேன். ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இங்கே போடுறேன். 232.05 lakh அண்ட் gross profit 58.5 lakh. சேல்ஸ் வந்து 390 lakh. இப்போ டோட்டல் வந்து 390 இங்கே 58.5 gross profit. நெட் ப்ராஃபிட் வந்து 31.2. இப்போ இங்கே பேலன்சிங் ஃபிகர் 27.3. இதுவும் பேலன்சிங் ஃபிகர் தான். இப்போ இங்கே டோட்டல் 58.5 58.5. ஓகே, இப்போ இங்கேயும் நான் 9 lakhsலேயே போடுறேன். ஓகே, ஷேர் கேபிட்டல் வந்து 15 lakh, ரிசர்வ்ஸ் வந்து 60 lakh, லாங் டேர்ம் லோன் வந்து 110 lakh, கரண்ட் லைபிலிட்டி வந்து 55 lakh, டோட்டல் 240 lakh. இங்கேயும் 240 lakh. அதே மாதிரி கரண்ட் அசெட் வந்து 110 lakh. அது இதோடையே நம்மளுக்கு டோட்டல் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதை வந்து கரண்ட் அசெட்டோட ஒரு ஐட்டமையும் நம்ம இப்படி தனியாக பிரித்து காமிக்கிறோம். ஸோ இது நம்ம போடும்போது இதை கொஞ்சம் தூரமாக எழுதிட்டு இதை நான் இங்கே கிட்ட எழுதுகிறேன். 16,57,500. ஓகே, 19,89,000. டெட்டார்ஸ் வந்து 65 lakh. கேஷ் வந்து 8,53,500. அப்படி போட்டோன்னா நம்மளுக்கு டோட்டல் 240 lakhs வந்துருச்சு. இதையும் நம்ம பாயிண்டில் எழுதணும் இல்லையா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சம்மை நான் முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் சம் வந்து எம்டிபி மார்ச் 2023லையும் கேட்டிருக்கு, மார்ச் 2018லையும் கேட்ட சம் தான். ஆனால் இதில் வந்து ரெண்டு அட்டம்ப்ட்லேயும் கேட்கும்போது அவங்களோட நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி க்ராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ 15 lakhன்னு கொடுத்துருக்காங்க. ஜிபி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ, பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ நமக்கு இது மூணுமே டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் இன்வென்ட்ரியோ, ரிசீவபிள்ஸோ, பேயபிள்ஸோ கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோன்றதும் காமன் ஐட்டம் தான். இப்போ நம்ம கொஷின் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா எதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே தெர் இஸ் நோ லாங் டேர்ம் லோன் ஆர் ஓவர் டிராஃப்ட். ஸோ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க நோ லாங் டேர்ம் லோன்னு சொல்லிட்டு. ஆனால் ரிசர்வ்ஸ் அமௌண்டிங் டு 5 lakhன்னு கொடுத்துருக்காங்க. எண்டிங் இன்வென்ட்ரி, க்ளோசிங் இன்வென்ட்ரி வந்து 40,000 above than the ஓப்பனிங் இன்வென்ட்ரி. பிகினிங் இன்வென்ட்ரியை விட எண்டிங் இன்வென்ட்ரி 40,000 அதிகமாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சம்மை ப்ரொசீட் பண்ணும்பொழுது கிராஸ் ப்ராஃபிட் 15 lakhன்னு இருக்கா, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 40% இருக்கா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கிராஸ் ப்ராஃபிட் 15 lakh, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 40%. சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 15 lakh வந்து 40%னா அப்போ 100% எவ்வளோ? சேல்ஸ் நமக்கு எப்பயுமே தெரியும், சேல்ஸ் வந்து 100%. அந்த சேல்ஸில் கிராஸ் ப்ராஃபிட் வந்து 15% ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அந்த 40% ஆஃப் சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 40% நமக்கு 15 lakhsனால் 100% எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அவ்வளோதான். இல்லை நம்மளுக்கு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ஜிபி டிவைட் பை ஜிபிஆர்னு போட்டுக்கோங்க. அப்போ சேல்ஸ் ஈக்குவல் டு 37.5 lakhsன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. இங்கே நம்மளுக்கு ஹோல் சம்மே நோட் பண்ணிங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸை வச்சு போட சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வச்சு நம்ம போடணுன்னா முதல்ல என்ன பண்ணணும், நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கும் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டும் கொடுக்கல, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் ஐட்டம்ஸும் எதுவுமே இல்லை. ஸோ இது ரெண்டுமே நமக்கு இங்கே ஒன்று தான். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் குட்ஸும் ஒன்று தான். நமக்கு ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோவும் சரி, கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோவும் சரி, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வச்சு போட சொல்லியிருக்காங்க. பை டிஃபால்ட் நம்ம இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோவை காக்ஸ் இருந்ததுன்னா காக்ஸ் வச்சு தான் போடுவோம். காக்ஸ் கண்டுபிடிக்க வழியே இல்லைன்னும் போது தான் நம்ம சேல்ஸ் பக்கம் போகாது, ரொம்ப ரேராக தான் போவோம். டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம எப்பயுமே சேல்ஸ் வச்சு தான் கண்டுபிடிப்போம், கிரெடிட் சேல்ஸ் வச்சு தான் கண்டுபிடிப்போம்.
ஏன்னா சேல்ஸுன்றது முடிஞ்ச ஒரு ஐட்டம். சேல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப காக்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். ஸோ டேட்டாஸ் டர்னோவர் ரேஷியோ வந்து நம்ம சேல்ஸ் வச்சு தான் கண்டுபிடிப்போம் ஃபார்முலாக்கு. பேயபிள் ரேஷியோ இது டோட்டலி டிஃப்ரெண்ட், ஏன்னா இது பர்ச்சேசஸ் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிராஸ் ப்ராஃபிட்டையும் சேல்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். சேல்ஸும் கிராஸ் ப்ராஃபிட்டும் தெரிஞ்சாலே காக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் காக்ஸ் செகண்ட் ஸ்டெப்பில் சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு காக்ஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த கேஸில் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் சேம்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ ஸ்டெப் 2 என்னதுன்னா ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்க போகிறேன். ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலா என்ன? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைடட் பை ஃபிக்ஸட் அசெட், இல்லை சேல்ஸ் பை ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் எதை பொறுத்து கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து, சேல்ஸ் இருந்தால் சேல்ஸ், காக்ஸ் இருந்தால் காக்ஸ், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இந்த கொஷினில் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைட் பை ஃபிக்ஸட் அசெட் ஈக்குவல் டு நமக்கு வந்து 10 டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10. ஸோ ஃபிக்ஸட் அசெட் ஈக்குவல் டு, ஃபிக்ஸட் அசெட் இங்கே போயிடுச்சுன்னா 10 இங்கே வந்துடும். ஸோ ஃபிக்ஸட் அசெட் ஈக்குவல் டு 22.5 lakh டிவைடட் பை 10னா 2,25,000. ஸோ ஃபிக்ஸட் அசெட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நான் அதை தான் இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் போட்டிருக்கேன். ஃபிக்ஸட் அசெட் வந்து 2,25,000ன்னு சொல்லி போட்டிருக்கேன். தென் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்கு? 3 டைம்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலா என்ன? இங்கே நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வச்சு போட சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸை வச்சு போட்டோன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்கிறோம். கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்லலாம், இல்லை ஈக்விட்டி ப்ளஸ் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லலாம். இங்கே என்ன மீனிங்னா ஈக்விட்டி ப்ளஸ் ரிசர்வ்ஸை தான் நம்ம வந்து டோட்டலாக கண்டுபிடிக்கிறோம். கேபிட்டல் அப்படின்னு கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்லிட்டு, அப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஈக்குவல் டு 3. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்மளுக்கு தெரியும் 22.5 lakhs. அப்போ 22.5 lakhs டிவைடட் பை 3 கேபிட்டல் எம்ப்ளாய்டோட வேல்யூ கிடச்சிருமா? 7,50,000. இந்த 7,50,000க்கு நமக்கு வந்து ரிசர்வ்ஸ் ஏற்கனவே கொஷினில் கொடுத்துருக்காங்க 5 lakhsன்னு சொல்லிட்டு, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அமௌண்ட்டு 5 lakhsன்னு சொல்லிட்டு. அப்போ ரிசர்வ்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்? ஈக்விட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்க டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டிலேருந்து ரிசர்வ்ஸை மட்டும் லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கிடச்சிரும். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோட வேல்யூ தான் 2,50,000. அதையும் நம்ம இங்கே போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த 2 ஐட்டம் போட்டிருக்கோம். தென் இப்போ நம்ம ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோவும் போட்டுட்டோம், கிராஸ் ப்ராஃபிட்டும் போட்டுட்டோம். இப்போ நம்ம இன்வென்ட்ரி டர்ன் ஓவர், ரிசீவபிள் டர்ன் ஓவர், பேயபிள் டர்ன் ஓவர்னு 3 இருக்குது. அதுக்கு தான் போகிறோம். ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 10 டைம்ஸ்னு சொல்லிட்டு. ஃபார்முலா என்ன? நமக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டும் காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் இதில் ஒன்று தான். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இப்போது ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஈக்குவல் டு 22.5 lakh டிவைடட் பை 10. அப்போ ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஈக்குவல் டு 2.25 lakh. அப்போ ஆவரேஜ் இன்வென்ட்ரி என்னது? ஆவரேஜ் இன்வென்ட்ரியோட ஃபார்முலா என்னது? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் பை 2. ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் பை 2. ஓகே, அப்போது இந்த 2 வந்து இந்த சைட் போயிடுச்சு. நான் ஆவரேஜ் இன்வென்ட்ரி இருக்கிற இடத்துல என்ன எழுதியிருக்கேன்னா 2,25,000 எழுதியிருக்கேன். இப்போ இந்த 2 வந்து இந்த சைடு வந்துருச்சுன்னா 2,25,000 இன்ட்டு 2 அப்படின்னா 4,10,000. அதோட இந்த 40,000 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ 2,25,000 இன்ட்டு 2னா 4,50,000 ருபீஸ் வருது. 4,50,000 ருபீஸ் மைனஸ் 40,000 தான் வந்து என்னதுன்னா 4,10,000. அப்போ 4,10,000 ஓப்பனிங் ஸ்டாக்கு. க்ளோசிங் ஸ்டாக் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கை விட 40,000 அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கை விட ஒரு 40,000 இன்க்ரீஸாக இருக்கும்னா நம்ம அதை எப்படி எழுதலான்னா 2 தடவை ஓப்பனிங் ஸ்டாக்கு இந்த க்ளோசிங் ஸ்டாக்குக்கு பதிலாக ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் 40,000 எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு இந்த 40,000 இந்த சைட் போயிடுச்சுன்னா 4,10,000 வரும்.
2 ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு இருக்கும். ஏன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் ஆகிடும். நீங்கள் சம்டைம்ஸ் இந்த இடத்துல ஓப்பனிங் ஸ்டாக்கு வந்து எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஈக்குவல் டு இந்த 2 இந்த சைட் போயிடுச்சுன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஈக்குவல் டு 2,05,000, க்ளோசிங் ஸ்டாக் ஈக்குவல் டு 2,45,000. உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும்னா நான் எக்ஸ் வச்சு ஒரு தடவை போடுறேன். 2,25,000 இன்ட்டு ஆவரேஜ் இன்வென்ட்ரி 2,25,000. இங்கே வந்து ஓப்பனிங் ஸ்டாக் எனக்கு தெரியாது எக்ஸு, க்ளோசிங் ஸ்டாக்கும் எனக்கு தெரியாது எக்ஸு. ஆனால் க்ளோசிங் ஸ்டாக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கை விட 40,000 இன்க்ரீஸ்டாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போது எனக்கு வந்து பை 2 வரும். ஃபார்முலாவில் ஆவரேஜுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் பை 2 வரும். இப்போ இந்த 2 வந்து எனக்கு இந்த சைட் போயிடுச்சுன்னா எனக்கு வந்து 4,10,000 இருக்கும். 4,50,000 இருக்கும். மைனஸ் இந்த 40,000 இந்த சைடு வந்துருச்சுன்னா அது எனக்கு மைனஸ் ஆகிடும். 4,50,000 மைனஸ் 40,000 ஈக்குவல் டு 2xன்னு இருக்கும். இப்போ எனக்கு 4,10,000 இருக்கா, இப்போ எனக்கு 2xன்னு இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2 வந்து 4,10,000 டிவைட் பண்ணோன்னா நமக்கு எக்ஸ் வந்து 2,05,000 இருக்கும். அப்போது எக்ஸுன்றது என்னது, ஓப்பனிங் ஸ்டாக்கு. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் என்னது, ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் 40,000. அப்போ எனக்கு 2,05,000 ப்ளஸ் 40,000 2,45,000. இப்படி தான் நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கை அரைவ் பண்ணோம். அந்த க்ளோசிங் ஸ்டாக்கை பேலன்ஸ் ஷீட்லேயும் போட்டுட்டோம். இப்போ நமக்கு டேட்டா டர்ன் ஓவர் ரேஷியோ. டேட்டா டர்ன் ஓவர் ரேஷியோ நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, 5 டைம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ நமக்கு இங்கே 5 டைம்ஸ்ன்னும் பொழுது நம்மளோட ஃபார்முலா என்ன, கிரெடிட் சேல்ஸ் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ். இங்கே நான் ரிசீவபிள்ஸ்னு எழுதலாம், டேட்டார்ஸ்னு எழுதலாம். ஸோ இங்கே நான் ரிசீவபிள்ஸ் எழுதுனது வந்து டேட்டார்ஸ் தான். இங்கே கொஷினில் ரிசீவபிள்ஸ்ன்னு கொடுத்துருக்கு, அதனால் நானும் ரிசீவபிள்ஸ்னு எழுதியிருக்கேன். இங்கே நார்மலாக நம்மளுக்கு ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்னு வரும், பட் இங்கே ஆவரேஜ்க்கான டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ நான் வெறும் ரிசீவபிள்ஸ்ன்னு மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ ரிசீவபிள்ஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும், 37.5 lakhsன்னு சொல்லிட்டு. அப்போது 37.5 lakhs டிவைடட் பை ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ போட்டோன்னா நம்மளுக்கு டோட்டல் ரிசீவபிள்ஸ் கிடச்சிரும். டோட்டல் ரிசீவபிள்ஸ் 7,50,000. ஸோ 7,50,000 நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா பேயபிள்ஸ் போடும் பொழுது பேயபிள்ஸோட ஃபார்முலா என்ன, 5 டைம்ஸுக்கு பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள், இதுதான் ஃபார்முலா. கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ, நமக்கு பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி போடலாம், ஓப்பனிங் ஸ்டாக்கு ப்ளஸ் பர்ச்சேசஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் ஸ்டாக்கு ப்ளஸ் சேல்ஸ் அப்படி போட்டு இதுக்கு காக்ஸ் வச்சும் போடலாம். இல்லை ஷார்ட்டாக நம்ம போடணுன்னா நம்ம பர்ச்சேஸ் நார்மலாக போடும்போது ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சும் போடலாம். ஓப்பனிங் ஸ்டாக் இவ்வளோ, பர்ச்சேஸ் இவ்வளோ, க்ளோசிங் ஸ்டாக் இவ்வளோ, சேல்ஸ் இவ்வளோ, பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ, கிராஸ் ப்ராஃபிட் இங்கே போட்டுட்டு இது பேலன்சிங் ஃபிகர் அப்படியும் போட்டு கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி பர்ச்சேஸ் ஷார்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ப்ளஸ் இன்க்ரீஸ் இன் ஸ்டாக். டோட்டல் ஸ்டாக் கிடையாது, இன்க்ரீஸ் இன் ஸ்டாக் மட்டும்தான். இங்கே வந்து நம்ம கொஷின் இன்க்ரீஸ் இன் ஸ்டாக் 40,000 மட்டும்தான். ஓப்பனிங் ஸ்டாக்கை விட க்ளோசிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ இன்க்ரீஸாக இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு கொஷினில் இருந்ததுன்னா அந்த ஹிண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காக்ஸ் ப்ளஸ் இன்க்ரீஸ் இன் ஸ்டாக்கை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி யூஸ் பண்ணும் பொழுது எனக்கு வந்து காக்ஸ் ப்ளஸ் இன்க்ரீஸ் இன் ஸ்டாக் வந்து காக்ஸ் வந்து 22.5 lakh, இன்க்ரீஸ் இன் ஸ்டாக் 40,000. அப்போ எனக்கு 22,90,000 rupees வருது. அதோட பேயபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 5 டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு பேயபிள்ஸ் எவ்வளோ 4,50,000, 58,000. அப்போ கிடைச்ச எல்லாத்தையும் நான் எழுதுகிறேன். ஸோ ரிசீவபிள்ஸும் எழுதுகிறேன், பேயபிள்ஸும் எழுதுகிறேன். அப்போ இங்கே பார்த்தோன்னா நமக்கு கொஷினில் இந்த சம்மில் மட்டும் ஒரு முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த சம்மில் நம்மளுக்கு இந்த 3 வேல்யூ கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஐசிஏயில் இந்த சம் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது நான் பார்த்த பேப்பர் வந்து மார்ச் 2023 பேப்பர். அப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து
லயபிலிட்டி சைடு வந்து 14,58,000 இந்த மாதிரி சம்திங் கொடுத்துருந்தாங்க, 58 53 கொடுத்துருந்தாங்க. ஆனால் டோட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வரலை. டோட்டல் பார்த்தீங்கன்னா 12,08,000 தான் வருது. ஐசிஏ ப்ரெசென்ட் பண்ண எம்டிபியோட ஆன்சர் தான் மார்ச் 2023 பேப்பரில். ஆனால் இந்த சைட் போட்டிங்கன்னா அவங்க அதர் கரண்ட் அசெட்டுன்னு போட்டு பேலன்சிங் ஃபிகர்னு போட்டுட்டு இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ பேலன்ஸ் ஆகுதோ அதை மட்டும் இந்த சைட் போட்டுட்டாங்க. ஸோ நான் ஐசிஏவோட அந்த எம்டிபி ஆன்சரை வந்து நான் ஃபாலோ பண்ணலை. ஸோ எனக்கு வந்து இப்போ கிடைச்ச வரைக்கும் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபிக்ஸட் அசெட் இவ்வளோ தான், கரண்ட் ஸ்டாக் இவ்வளோ தான், ரிசீவபிள்ஸ் இவ்வளோ தான். ஸோ எனக்கு டோட்டல் 12,20,000 வருது. ஆனால் நீங்கள் இந்த சைட் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு 12,08,000 தான் வரும். 2,50,000, 5,00,000, 4,58,000 நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து 12,08,000 தான் வரும். ஸோ நான் பேலன்சிங் ஃபிகரை அதர் கரண்ட் லைபிலிட்டின்னு போட்டு 12,000ன்னு சொல்லிவிட்டு இங்கே காமிச்சிட்டேன். இதை நம்மளுக்கு இங்கே கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டின்ற கான்செப்ட் இல்லை. ஸோ கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஸோ நான் இப்படி போட்டு இந்த சம்மை முடிச்சிட்டேன். 12,20,000ன்னு சொல்லிட்டு இதோட 2 சம் முடிச்சிருக்கோம். இன்னும் 3 சம் இருக்குது. தேர்டு சம் பார்த்தீங்கன்னா ஆர்டிபி மே 2022 உடைய சம். இதில் FM Limited is a competitive market. Every company offers credits. To maintain the competition, FM sold all its goods in credit. ஸோ எல்லா குட்ஸையும் உங்கள் க்ரெடிட்டில் சேல் பண்ணுறாங்க. simultaneously receive the goods on credit. ஸோ பர்ச்சேஸையும் உங்கள் க்ரெடிட்டில் தான் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி provides information. ஸோ debtors velocity கொடுத்துருக்காங்க, creditors velocity, stock turnover ratio, fixed asset turnover ratio based on cost of goods sold, and gross profit கொடுத்துருக்காங்க. gross profitோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலாக நம்மளுக்கு இங்கே bills receivables, bills payableனும் கொடுத்துருக்காங்க. இப்போது FM Limited has a tendency to maintain an extra stock of 30,000 rupees. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கை விட க்ளோசிங் ஸ்டாக் வந்து 30,000 இன்க்ரீஸ்டாக இருக்கும்ட்டு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேல்யூவில் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவும் கொடுக்கும்போது நம்மளுக்கு சேல்ஸ் கிடச்சிருமா? சேல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோன்னு போடும்போது, அதாவது 12 lakhன்றது 25% அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிப்போம். 12 lakhன்றது 25%னா 100% எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். 48 lakh சேல்ஸு. இப்போ சேல்ஸும் நமக்கு இருக்குது, கிராஸ் ப்ராஃபிட் கொஷின்லேயே கொடுத்துட்டான். அப்போ பேலன்சிங் ஃபிகர் தான் வந்து காக்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த கொஷினில் கேட்ட மாதிரி சேல்ஸும் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டும் கண்டுபிடிச்சிட்டோம், அதை எழுதியும் முடிச்சிட்டோம். அடுத்து சண்டே டெட்டார்ஸ் எவ்வளோ வருது? டெட்டார்ஸ் வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் டெட்டார்ஸ் வெலாசிட்டின்னு கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு 3 months ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு ஃபார்முலாவை உல்ட்டாவாக எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? டெட்டார்ஸ் ப்ளஸ் ரிசீவபிள்ஸ் டிவைடட் பை கிரெடிட் சேல்ஸ் இன்ட்டு 12 monthsன்னு எழுதுவோம். ஸோ இது எப்படி மாறும்? டெட்டார்ஸ் ப்ளஸ் ரிசீவபிள்ஸ் ஈக்குவல் டு கிரெடிட் சேல்ஸ் இன்ட்டு 3/12ன்னு மாறும். ஸோ அப்படி போடும் பொழுது நமக்கு வந்து இங்கே சேல்ஸ் எவ்வளோ இருக்குது? 48 lakhs இருக்குது. 48 lakhs இன்ட்டு 3/12 எவ்வளோ? 12 lakhs வரும். ஸோ இங்கே பில்ஸ் ரிசீவபிள் கொஷின்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எவ்வளோ கொடுத்துருக்கு? பில்ஸ் ரிசீவபிள் 75,000 கொடுத்துருக்கு. இது மறக்கக்கூடாது, சில்லி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ பில்ஸ் ரிசீவபிளை நம்ம மறக்காமல் இந்த டோட்டல் வேல்யூவிலேருந்து லெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக டெட்டார்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே கிடச்சிருக்க அமௌண்ட் தான் டெட்டார்ஸ். இது வந்து டெட்டார்ஸ் ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள். நான் பில்ஸ் ரிசீவபிள் இங்கே மைனஸ் பண்ணினதுக்கப்புறமா தான் எனக்கு டெட்டார்ஸ் கிடைக்கும். 11,25,000ன்னு சொல்லிட்டு. ஸோ நான் 11,25,000 தான் நம்மளோட செகண்ட் ஆன்சர். தேர்ட் ஒன் க்ளோசிங் ஸ்டாக். அதுக்கு இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ நமக்கு 1.5 கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்? 36 lakhsன்னு சொல்லிட்டு. அப்போது இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ 1.5 ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. அப்போது இதை நம்ம கேல்குலேட் பண்ணும்போது எவ்வளோ வேல்யூ கிடைக்கும்? ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஈக்குவல் டு 24 lakh. அப்போ 24 lakhன்றது என்னென்னா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்குன்றது என்னது? க்ளோசிங் ஸ்டாக் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் 30,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஆவரேஜ் இன்வென்ட்ரிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் பை 2ன்னு போடுவோம். அப்போது நமக்கு வந்து 24 lakh இன்ட்டு 2, இந்த 2 இந்த சைட் போயிடுச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும் 48 lakh. இந்த 30,000 இந்த சைடு வந்தோன்னா மைனஸில் வந்துடும். 48 lakh மைனஸ் 30,000 ஈக்குவல் டு 2 ஓப்பனிங் ஸ்டாக். இங்கே வந்து 2 ஓப்பனிங் ஸ்டாக்குன்றது இதையும் ஆட் பண்ணோன்னா 2 ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு இருக்கும். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் ஈக்குவல் டு 23,85,000 rupees. க்ளோசிங் ஸ்டாக் ஈக்குவல் டு இதோட
30,000 நம்ம ஆட் பண்ணுறது தான் வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, இது வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுதிட்டு தென் கிரெடிட்டாஸ்க்கும் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ்க்கும் நம்ம வந்து ரேஷியோ கண்டுபிடிக்கணும். கிரெடிட்டாஸ்க்கு 2 months வெலாசிட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கிரெடிட்டாஸ்க்கு 2 months வெலாசிட்டினா என்ன? 2 months ஈக்குவல் டு கிரெடிட்டாஸ் டிவைடட் பை பர்ச்சேசஸ் இன்டூ 12. அப்போ 2 months. இப்போ கிரெடிட்டாஸ் வெலாசிட்டி நமக்கு கொஷினில் கொடுத்துட்டாங்க 2 monthsன்னு சொல்லிட்டு. ஃபார்முலா என்ன? கிரெடிட்டாஸ் வெலாசிட்டியோட ஃபார்முலாவை நம்ம அப்படியே உல்ட்டாவை எழுதியிருக்கோம். நம்ம நார்மலாக கிரெடிட் பர்ச்சேசஸ் டிவைடட் பை கிரெடிட்டாஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இங்கே கிரெடிட்டாஸ்ன்னு சொல்லும்போது இங்கே பில்ஸ் பேயபிளும் சேர்த்து கிரெடிட்டாஸ் ப்ளஸ் பில்ஸ் பேயபிள் டிவைடட் பை பர்ச்சேசஸ் இன்டூ 12ன்னு சொல்லிட்டு வெலாசிட்டிக்கு நம்ம அப்படியே அந்த ஃபார்முலாவை உல்ட்டாவாக எழுதுவோம். இப்போ நம்மளுக்கு பில்ஸ் பேயபிள் ப்ளஸ் கிரெடிட்டாஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2/12 இன்டூ பர்ச்சேசஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? காக்ஸ் ப்ளஸ் இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த கொஷின் நம்மளுக்கு காக்ஸ் வந்து 36 lakhs ப்ளஸ் இன்க்ரீஸ் இன் ஸ்டாக் வந்து 30,000. 2/12 இன்டூ 36 lakh ப்ளஸ் 30,000 அப்படின்னு போட்டோன்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 36, இதோட வேல்யூ வந்து 6,05,000 rupees. அப்போ 6,05,000ன்றது இது ஓவராலாக இதை கால்குலேட் பண்ண வேல்யூ. இந்த 30,000 6,05,000 கிடச்சதுக்கப்புறமா லெஸ் பில்ஸ் பேயபிள். கொஷினில் நம்மளுக்கு வந்து பில்ஸ் பேயபிள் கொடுத்துருக்காங்க. கொஷினில் வந்து நமக்கு பில்ஸ் பேயபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம லெஸ் பண்ணணும். இதை மறந்துட்டோன்னா ஆன்சர் தப்பு, 2 மார்க் போயிடும். ஸோ நமக்கு கொஷினில் கொடுத்துருக்க பில்ஸ் பேயபிளை ஃபஸ்ட்டு நம்ம லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணினோன்னா நமக்கு வந்து கிரெடிட்டாஸோட வேல்யூ கிடச்சிரும். அடுத்து ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ஈஸி. கொடுத்துருக்க நம்பர் எழுதிட்டு காக்ஸ் பை ஃபிக்ஸட் அசெட். காக்ஸ் எவ்வளோ? 36 lakh. 36 lakh by 4 வந்து 9 lakhs. ஸோ இந்த சம் வந்து அவ்வளோதான். கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் எல்லாம் நான் முதலே எடுத்து எழுதிட்டேன். ஸோ இந்த சம் ஓவர். நெக்ஸ்ட்டு சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து MTP 1 March 2019 சம். இதில் நமக்கு கொஷினில் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு டோட்டல் டெப்ட் டு நெட் ஒர்த்து 1:2ன்னு சொல்லிட்டு, அசட் டர்ன் ஓவர் 2ன்னு சொல்லிட்டு டோட்டல் அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. அண்ட் கிராஸ் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் வந்து 30%. ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் 40 days. இங்கே 360 days தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ பேஸ்ட் ஆன் த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து 3. ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ 0.075 கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே கண்டுபிடிக்க வேண்டிய ஐட்டம் எல்லாத்தையும் டேஷ் போட்டு காமிச்சிருக்காங்க, எவ்வளோ எங்கெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இதை பொறுத்து பார்த்தோன்னா நமக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளுக்கு எங்கே வேல்யூ கொடுத்துருக்கோ நம்ம அதை பொறுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த கொஷினில் நமக்கு ஈக்விட்டி ப்ளஸ் ரிசர்வ்ஸ் எவ்வளோ? ஈக்விட்டி வந்து 4 lakhs, ரிசர்வ்ஸ் வந்து 6 lakhs. அப்புறம் நம்ம நெட்ஒர்த் என்னென்னா ஈக்விட்டி ப்ளஸ் ரிசர்வ்ஸ். ஏன்னா இந்த கொஷினில் நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக நெட்ஒர்த்தை வந்து 10 lakhsன்னு எடுத்துக்கலாம். டோட்டல் டெட் டு நெட்ஒர்த்துன்றது என்ன? 1:2. இப்போ டோட்டல் டெட் டு நெட்ஒர்த் 1:2ன்றது கொஷினில் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு நெட்ஒர்த் 2 இருந்ததுன்னா டெப்ட் அதில் பாதி, அதுதான் அர்த்தம். அப்போ டெப்ட் வந்து நமக்கு 5 lakh rupees. இங்கே நமக்கு டெட்டுன்றது கிடையாது. ஸோ டெட்டுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பேலன்சிங் வந்து கரண்ட் லைபிலிட்டி தான். ஸோ கரண்ட் லைபிலிட்டி தான் நம்ம இந்த 5 lakhன்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ இங்கே டெட்டுன்றது என்னென்னா டோட்டல் டெப்ட்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் டெப்ட்னா என்னது? லாங் டேர்ம் டெப்ட்டு ப்ளஸ் ஷார்ட் டேர்ம் டெப்ட். இங்கே நமக்கு லாங் டேர்ம் டெப்ட்டு கொஷினில் இல்லை. ஸோ நம்ம ஷார்ட் டேர்ம் டெப்ட்டை தான் எடுத்துக்கிறோம். ஸோ ஷார்ட் டேர்ம் டெப்ட்டை எடுத்துக்கும் பொழுது அது 5 lakh rupees. ஓகே, இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே 5 lakh கிடச்சிருச்சுன்னா நமக்கு வந்து ஆசிட் டெஸ்ட் ரேஷியோவில் போட்டு நம்ம அதர் கரண்ட் அசெட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம லேட்டராக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியடும் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு டெட்டாஸ் கண்டுபிடிச்சிட்டு ஆசிட் டெஸ்ட் ரேஷியோவுக்கு போவோம். ஃபஸ்ட் இங்கே இப்போது டோட்டல் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கு. நமக்கு இங்கே கரண்ட் லைபிலிட்டி 5 lakhன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இங்கே டோட்டல் 15 lakh வரும். அப்போ இங்கேயும் எனக்கு 15 lakh தான் வரும். இது எனக்கு தெரிஞ்சிருச்சா? அப்போது எனக்கு டோட்டல் அசெட் வந்து எனக்கு 15 lakh அப்படின்னா எனக்கு டோட்டல் அசெட் டர்ன் ஓவரும் என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? 2 ஈக்குவல் டு டோட்டல் அசெட் டர்ன் ஓவர் ஈக்குவல் டு சேல்ஸ் டிவைடட் பை டோட்டல் அசெட்ஸ். அப்படி போட்டேன்னா டோட்டல் அசெட் டர்ன் ஓவர் நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 2ன்னு சொல்லிட்டு இன்டூ டோட்டல் அசெட்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். டோட்டல் அசெட்ஸ் எவ்வளோ? 15 lakhs. அப்போ 2 × 15 lakhs. 2ன்றது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, இங்கே 15 lakhs. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் சேல்ஸ் வந்து நம்மளுக்கு 30 lakhs கிடச்சிருச்சு.
நமக்கு சேல்ஸ் கிடச்சிருச்சுனாலே நம்ம நெக்ஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கொஷினில் 30%ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 30%னால் என்ன பண்ணுவோம்? அப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 30% அப்படின்னு சொல்லும் பொழுது 30 லேக்கில் 30% எவ்வளோன்னா 9 lakh rupees. ஸோ 9 lakh தான் நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட். ஸோ நம்ம இப்போ கரண்ட் லைபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், சேல்ஸும் கிராஸ் ப்ராஃபிட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே நமக்கு காக்ஸ் தெரிஞ்சிடும். காக்ஸ் எவ்வளோ? 30 - 9 lakh வந்து 21 lakh. அதுதான் வந்து ஆன்சர். இப்போது ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் ஃபார்முலா வச்சு இதுவும் வெலாசிட்டி தான். வெலாசிட்டியில் கொடுத்துருக்க டைம் பீரியட் எழுதிட்டு நம்ம ஃபார்முலாவை டேட்டா டர்னோவர் ரேஷியோ உல்ட்டாவாக எழுதணுன்னா வெலாசிட்டிலேயே ஆன்சர் வந்துடும் இன்டூ 360 days. இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணாலே நமக்கு டெட்டார்ஸ் வந்து லாஸ்ட்டில் 3,33,333ன்னு வருது. அப்போ 3,33,333 தான் வந்து டெட்டார்ஸ். இப்போ நமக்கு டெட்டார்ஸோட வேல்யூ தெரியும். இன்வென்ட்ரி இப்போ இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோவுக்கு போகிறோம். இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க கொஷின்லனா 3ன்னு கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அண்ட் இயர் எண்ட் இன்வென்ட்ரி இஸ் 3ன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு கொடுக்கும் போதே இது இயர் எண்ட் இன்வென்ட்ரின்னு தான் கொடுத்துருக்கு. நான் ஃபார்முலாவில் போகும்போது ஆவரேஜ் இன்வென்ட்ரின்னு போட்டேன். பட் இது என்னது? இதுவே வந்து இயர் எண்ட் இன்வென்ட்ரி தான். ஸோ இதுவே வந்து க்ளோசிங் இன்வென்ட்ரி தான். இதுக்கு ஆவரேஜ் கிடையாது. இதுவே வந்து க்ளோசிங் இன்வென்ட்ரி தான். க்ளோசிங் இன்வென்ட்ரி. ஓகே, அதுக்கப்புறமா ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ. ஆசிட் டெஸ்ட் ரேஷியோனா ஃபார்முலா என்ன? குயிக் அசெட். குயிக் அசெட்ஸ்னால் என்னென்னா கரண்ட் அசெட் மைனஸ் ஸ்டாக். ஸ்டாக்கோட வேல்யூ தவிர மிச்சம் இருக்க கரண்ட் அசெட்டோட வேல்யூ தான் நம்ம குயிக் அசெட்னு சொல்லுவோம். அப்போ குயிக் அசெட் பை கரண்ட் லைபிலிட்டினா ஈக்குவல் டு 0.75ன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு குயிக் அசெட்டோட வேல்யூ என்ன? நம்மளுக்கு கரண்ட் லைபிலிட்டி 5 lakhன்றது ஏற்கனவே தெரியும். நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 5 lakhன்னும் பொழுது 5 lakh இன்ட்டு 0.75 3,75,000. அப்போ நமக்கு ஸ்டாக்கை தவிர இருக்கிற இது ரெண்டும் சேர்த்து 3,75,000 டெட்டார்ஸும் கேஷும் சேர்த்து. அப்போ நம்மளுக்கு டெட்டார்ஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 3,33,333ன்னு சொல்லிட்டு. அப்போ கேஷுன்றது பேலன்சிங் ஃபிகராக தான் நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். இப்போ நமக்கு இன்வென்ட்ரி நம்ம ஃபார்முலாவில் போட்டு க்ளோசிங் இன்வென்ட்ரி 7 lakhன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதையும் போட்டுடுறோம். இப்போது நமக்கு டோட்டல் 15 lakhsன்னு தெரிஞ்சிருச்சு. அதில் இன்வென்ட்ரியில் நமக்கு கரண்ட் அசெட்ஸ் போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு தான் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஸோ நமக்கு ஏற்கனவே 15 lakh - 7 lakh - 3,75,000 போட்டோன்னா 4,25,000 தான் பிளான்ட் அண்ட் மிஷினரி. இந்த சம்மை இன்னொரு தடவை ஸ்டெப்ஸோடையே பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம்? நெட்வொர்த் கண்டுபிடிச்சோம். ஏன்னா இந்த கொஷனில் நமக்கு ஈக்விட்டி ரிசர்வ்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்த் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா டோட்டல் டெப்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். டோட்டல் டெப்ட் இதில் டோட்டல் டெப்டே வந்து கரண்ட் லைபிலிட்டி தான். ஸோ இது வந்து என்னதுன்னா கரண்ட் லைபிலிட்டி ஈக்குவல் டு 5 lakhs. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம 5 lakhs தான் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா இன்வென்ட்ரி டர்ன் ஓவர், அசட் டர்ன் ஓவரை வச்சு நம்ம சேல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். டோட்டல் அசெட்ஸ் டர்ன் ஓவரை வச்சு நம்ம சேல்ஸ் 30 lakhsன்னு கண்டுபிடிச்சோம். காக்ஸ் வந்து 21 lakhsன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா டெட்டார்ஸோட ஃபார்முலா வச்சு டெட்டார்ஸ் வெலாசிட்டியை வச்சு டெட்டார்ஸோட வேல்யூ, இன்வென்ட்ரி டர்ன் ஓவரை வச்சு 7 lakhs க்ளோசிங் இன்வென்ட்ரின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ வச்சு நம்ம பேலன்சிங் ஃபிகர் குயிக் அசெட்ஸ் எவ்வளோ வருதுன்றது கண்டுபிடிச்சி குயிக் அசெட்ஸ்லேருந்து டெட்டார்ஸை லெஸ் பண்ணி பேலன்சிங் ஃபிகர் தான் கேஷ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு சம் போகலாமா? நெக்ஸ்ட்டு சம் வந்து அக்டோபர் 2019 எம்டிபி சம். ஸோ இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். எப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு இங்கே கம்பெனி எம்ப்ளாய் டோட்டல் அசெட்ஸ் ஆஃப் 50 lakhs. அதில் 30% ஆஃப் த அசெட்ஸ் பீயிங் ஃபினான்ஸ்டு பை டெப்ட் அட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 9%ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு 50 lakhல 30% ஆஃப் அசெட் வந்து டெட்டில் இருந்து நம்ம டெட்டு வாங்கி அதை எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம்.
டெட்டு வாங்கி டோட்டல் அசெட்ஸ் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த 30%ஓட வேல்யூ தான் நமக்கு டோட்டல் டெட்டுன்னு அர்த்தம். 50 லேக்கில் 30%னால் நமக்கு 15 லேக்ஸு. ஸோ டெட் வந்து 15 லேக்ஸு அட் 9%. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நமக்கு 1,35,000 இன்ட்ரெஸ்ட். இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே வந்து வேரியபிள் காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்னு கொடுக்கல, அதுக்கு பதிலாக டைரக்ட் காஸ்ட் வந்து 30 லேக்கு. அதோட ஆல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் எஸ்டிமேட்டட் அட் 4,80,000 ருபீஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டைரக்ட் காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்னு கொடுக்கல, பட் நார்மலாக வந்து வேரியபிள் காஸ்ட்டு ஃபிக்ஸட் காஸ்ட்னு கொடுக்கல. டைரக்ட் காஸ்ட் வந்து 30 லேக்கு, ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து 4,80,000 கொடுத்துட்டாங்க. சேல்ஸ் 45 லேக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. டேக்ஸ் ரேட்டு 40% கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கொடுக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சேல்ஸ்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் டெட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுக்கும் போதே நம்மளுக்கு இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் போடுறேன். ஸோ சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் எழுதியிருக்கேன். சேல்ஸ் 45 லேக்ஸ் எழுதியாச்சு. டைரக்ட் காஸ்ட் இங்கே வந்து வேரியபிள் ஃபிக்ஸட்னு கிடையாது, டைரக்ட் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. நான் அதை அப்படியே லெஸ் பண்ணுறேன். எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு, கிராஸ் ப்ராஃபிட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் எனக்கு 15 லேக் கிடச்சிருச்சு. கிராஸ் ப்ராஃபிட் 15 லேக்லேருந்து நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் கொஷினில் கொடுத்துருக்க எக்ஸ்பென்சஸை 4,80,000 லெஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு EBIT எவ்வளோ வரும்? இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணால் 10,20,000 வரும். நான் ஃபஸ்ட்டு இங்கே இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு சொன்னேன். இன்ட்ரெஸ்ட் வந்து 1,35,000 வந்துருச்சு. அப்போ EBT வந்து 8,85,000. டேக்ஸ் வந்து 40%. 8,85,000ல் 40% தான் வந்து டேக்ஸ்னால் 3,54,000. அப்போ EAT வந்து 5,31,000. இப்போ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா EBIT இன்ட்டு 1 - T டிவைடட் பை அப்படி போட்டு தான் ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட்டுன்னு வரும்போதே நம்ம எந்த ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணோம்னா EBIT தான் யூஸ் பண்ணணும். EBIT இன்ட்டு 1 - T. ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு கேட்கும்போது 1 - T தான் போடுவோம். ஸோ நெட் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? EBIT இன்ட்டு 1 - T டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. இங்கே EBIT எவ்வளோ? 10,20,000. 40%, 1 - 40%. அப்படி போட்டோன்னா 1 - 40% டிவைடட் பை சேல்ஸ் வந்து 45 லேக்ஸ். அதை போட்டோன்னா 10,20,000 EBIT 1 - 0.4 டிவைடட் பை 45 லேக்ஸ் போட்டோன்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து நமக்கு 13.6% கிடச்சிருக்கும். இப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் கேட்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் கேட்கும் போது நமக்கு சேம் ஃபார்முலா EBIT இன்ட்டு 1 - T டிவைடட் பை டோட்டல் அசெட்ஸ் போடுவோம். ஏன்னா நமக்கு ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளோட அசெட் வந்து நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் போடும் பொழுது நம்ம EBIT -1 - T ஓகே EBIT இன்ட்டு 1 - T டிவைடட் பை டோட்டல் அசெட்ஸ் அப்படி போட்டோன்னா நமக்கு 10,20,000 இன்ட்டு 1 - 0.4 டிவைடட் பை டோட்டல் அசெட் கொஷினில் கொடுத்துருக்காங்க 50 லேக்குன்ட்டு இன்ட்டு 100 போட்டோன்னா 12.24%. இப்போ அசெட் டர்ன் ஓவரோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், சேல்ஸ் பை டோட்டல் அசெட்ஸுன்ட்டு. இங்கே சேல்ஸ் எவ்வளோ 45 லேக்கு, அசெட் எவ்வளோ 50 லேக்கு, டிவைட் பண்ணோன்னா 0.9. அதான் அசெட் டர்ன் ஓவர். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் எவ்வளோ நமக்கு ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரோட ரிட்டர்னை தான் நம்ம இந்த சம்மில் ரிட்டர்னுன்னு சொல்லி போடும்போது, நார்மலாக நம்ம ரிட்டர்ன் போடும்போது நம்ம EBITயை தான் எடுத்துப்போம். ஆனால் ஈக்விட்டியோட ரிட்டர்ன் போடும்போது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு என்ன ரிட்டர்னோ அந்த ரிட்டர்னை தான் எடுத்துப்போம். இதில் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு போகிற அமௌண்ட் வந்து 5,31,000 தான். இது ஆல்ரெடி ஆஃப்டர் டேக்ஸ் தான். இதுக்கு திரும்ப ஆஃப்டர் டேக்ஸாக பிஃபோர் டேக்ஸானு குழம்ப வேணாம். ஈக்விட்டியோட ரிட்டர்னே வந்து ஆஃப்டர் டேக்ஸ் தான். ஸோ 5,31,000 டிவைடட் பை ஈக்விட்டி. டோட்டல் ஈக்விட்டி எவ்வளோ? நமக்கு கொஷினில் 50 லேக்கில் வந்து 15 லேக் வந்து டெப்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பேலன்சிங் ஃபிகர் 35 லேக்கு தான் நமக்கு வந்து என்னது ஈக்விட்டி. அந்த ஈக்விட்டியோட வேல்யூவை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே 5,31,000 EAT டிவைடட் பை 35 லேக்ஸ். ஓகே கண்டுபிடிச்சோன்னா
ஓகே, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ இன்றைக்கி ரேஷியோவில் 5 சம்ஸ் இதோடு முடியுது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சம்ஸோடு வரேன். ஸோ இன்றைக்கி ரேஷியோஸ் நான் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரோட வீடியோவோடு வரேன். ஓகே, தேங்க்யூ.